நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அமித்ஷா அவர்கள் தற்போது அதிமுகவில இருந்து 2026 தேர்தல்ல முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாதது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவர் குறிப்பிடல, வேற எதுவும் நோக்கம் இருக்கா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அமித்ஷா அவர்கள் சொல்லணும்? அமித்ஷா அவர்கள் ஃபர்ஸ்ட் அதிமுகவினுடைய தலைமையில தான் இந்த கூட்டணி அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டவர். ஏன் இப்போ முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடல அப்படின்ற கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வையில அமித்ஷா அவர்களுடைய இந்த கருத்து எதனால சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அது அமைந்த நாளில் இருந்தே, அந்த புள்ளியில் இருந்தே அவர்களுக்குள் ஒரு சுமூகமான உறவு உடன்பாடு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. நீங்க அவரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் டெல்லியில போய் பார்த்து வந்தப்பவும் சரி, பத்திரிகையாளர்கள் கேட்க கேட்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு அவசரமா போனாரே தவிர ஒரு ப்ராப்பரான அறிவிப்பு கிடையாது. அங்கேயும் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையும் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஒரு 10 வருடங்கள் கிட்ட ஆண்ட கட்சி கடந்த முறை ஜெயலலிதா ஆட்சியில இருந்து. அதுக்கு அப்புறம் இவரும் ஒரு 3-4 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர். என்ன சொல்றதுன்னா, ஒரு அரசியல் தலைவராக கருதுகிற இடத்தில் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய இவர்களுடைய எஜமானர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அமித்ஷா அங்கிருந்து ட்விட் போட்டு என்டிஏ தலைமையிலான ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிடமே அறிவித்தார். இதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு உணர்ச்சி உண்டா, ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் அவர்கள், அதாவது இப்ப வரையிலும், அதாவது இங்க வந்துட்டு அமித்ஷா மீட்டிங் போட்டு பேசினப்போ, அதாவது பிரஸ் மீட் நடத்தினப்போ சரி, அதற்கு பிறகு அடுத்தடுத்து வருகிற தகவல்கள் எல்லாவற்றையும் வச்சு பாத்தீங்கன்னா முழு உடன்பாட்டோடு அவர்கள் போய் கலந்து ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு காலத்தின் தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சர்வைவல்னு ஒண்ணு, பிழைப்பு. அது பிழைப்புங்கிறது ஒண்ணும் பெரிய நல்ல வார்த்தை கிடையாது. பிழைப்புங்கிறது ஒரு அடிப்படை தன்மைதானே தவிர அது ஒரு சிறந்த அரசியல் களம் கிடையாது. ஆனா இன்னைக்கு தன்னுடைய பிழைப்பை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அது பிழைப்புங்கிறது கட்சியினுடைய சார்பாக நின்று வெற்றி பெற்று அவருடைய ஆட்சியை தக்க வைப்பதா, அல்லது ஏற்கனவே அடித்து வைத்திருக்கிற பணம், ஏற்கனவே இருக்கிற வழக்குகள், இதிலிருந்து உயிர் தப்பி வாழ்வதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. சோ இருக்கிற கொஞ்ச காலத்தையும் கொஞ்சம் நிம்மதியா கழிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவது, அதற்காகத்தான் ஒட்டி வாழ வேண்டிய ஒரு ஒட்டுண்ணியாக, ஒரு ஒட்டு பிராணியாக, ஒட்டுண்ணி கிடையாது, இவங்களை ஒட்டித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கட்சியை மொத்தமாக காலி பண்ணி பாஜக இன்னைக்கு நாங்க 11% வச்சிருக்கிறோம், 12% வச்சிருக்கோம்னு வெட்கம் இல்லாமல் சொல்லிக் கொள்கிறது. கண்கூடா என்ன நடக்குன்னு தெரியும். ஆனா எந்த ஒரு அதிமுக காரரும் வாய் திறந்து எங்களுடைய கட்சியை பிரித்ததும் அவர்கள்தான், இன்று இப்படி பிரிஞ்சு சிதறி கிடப்பதற்கு காரணமும் பாஜக தான் அப்படின்னு சொல்லி பாஜகவை குறித்து அக்யூஸ் பண்ணி எதிர்த்து பேசுவதற்கு துளியும் தகுதியற்றவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த எடப்பாடி பழனிசாமியை ஒரு தகுதியுள்ள நபராக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமே தவிர, எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு ஒரு சுயமரியாதை உண்டு, நான் ஒரு ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக இருந்தவன், எனக்கு நீங்க உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது உண்டா? சரி, அதிமுக தரப்பில இருந்தா யாராவது துணிச்சலாக கேட்பதற்கு தகுதி உள்ளவர்களா? கிடையாது. அப்போ நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கண்கூடாக ஒரு கட்சி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ரோட்ல ஒரு வீட்டுல சண்டை போடுவாங்க, மனைவி ஒருத்தர் அடிப்பாரு, அது குடிச்சு போட்டு அடிப்பாரு, வீட்டுல அப்படித்தான் சண்டை நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது ரோட்ல வச்சு அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு வகையான அற உணர்ச்சி வந்துடும். அதே மாதிரி ரோட்ல ஒரு படுகொலையோ ஒரு ஒரு மோசமான நடவடிக்கை நடக்கு அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் கொலை நடுங்கும், அதை நீ செய்யக்கூடாதுன்னு தடுப்போம். இப்போ நடு ரோட்ல வச்சு அல்லது தமிழ்நாட்டின் பொது வெளியில் வச்சு ஒரு கட்சி கபலீகரம் செய்யப்படுகிறது. நீங்க சில குடும்பங்கள் சண்டை நடக்கும் போது என் புருஷன் என்னை அடிப்பான், உனக்கு என்னன்னு கூட அந்த பெண் கேட்பா. ஆனா அடிக்கிற அடி இருக்கு இல்லையா, அதை பார்த்து நமக்கு கொலை நடுங்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது. நீங்க எங்களுக்குள்ள நடக்கிறதுன்னு இவங்க மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. நீங்க போய் எங்கேயாவது ஒரு இது என்ன, ஒரு விவாத மேடை எங்கேயாவது உட்கார்ந்தீங்கன்னா, அதிமுக காரர்கள் துளி அளவு கூட வெட்கமோ மான உணர்ச்சியோ துளியும் இல்லாமல்
இது எங்க பிரச்சனைங்க. எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, நாங்க இத பத்தி பேசி தீர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்பாங்க. இப்ப பிரச்சனை அக்கறையிலிருந்து வருவதில்லை. துளி அளவு கூட சுயமரியாதை அற்று இருக்கிறீர்களே. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. பெரியார் ஆரம்பித்த அந்த இயக்கத்தின் முதல் முதல் அடையாளம் அது திராவிடர் கழகம் வந்து ரெண்டாவது தான், பின்னாடிதான். அவர் சுயமரியாதை இயக்கத்தை தான் ஆரம்பிக்கிறாரு. திராவிடர்களாகிய பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கு சுயமரியாதை இல்லை. அதனால அதுதான் அடிப்படை. அதை நசுக்குவதாக பார்ப்பனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் வந்து திமுக. அந்த திமுகவிலிருந்து கிளையாக விரிந்து வந்ததுதான் வந்து அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மொத்தமா இன்னைக்கு நீங்க அசிங்கப்படுத்திட்டாரு, அவரை வந்து முன்னிறுத்தலைங்கிறது ஒரு ஒரு இதுன்னா, அந்த அண்ணாவையும் பெரியாரையுமே இவர்கள் இந்த அண்ணா திமுக காரர்கள் மேடையில் இருக்கும் போதே அசிங்கப்படுத்தி வீடியோக்கள் போடுறாங்க. இந்து முன்னணி நடத்தின மாநாடுல அதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு தானாக ஒரு பொங்கல், ஒரு உணர்ச்சி வசம் படலாம் அவங்க படல. எதிர்த்தரப்புல இருந்து முதல்வர் அவர்கள் அதை குறித்து பேச ஆரம்பித்த உடனே பொது வெளியில் இருக்கவர்கள் மக்கள் எல்லாரும் அதை குறித்து கேள்விகள் கேட்க ஆரம்பித்த உடனேதான் அவர்களுக்கு உணர்ச்சி வருதே தவிர, இயல்பிலேயே ஒரு வகையான அடிமைத்தனத்துக்கு அவர்கள் பழகி இருக்கிறார்கள். கடந்த காலத்துல ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தார்கள். இப்போ வந்து அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார்கள்ங்கிறத தவிர இவர்களுக்கு தனித்த சுயமரியாதை உணர்வு இல்லை அப்படிங்கறதான் இது காட்டுது. என்ன ஒண்ணு அப்படின்னா இதுல நாம 2026 தேர்தல் வந்து வர்றதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. 8 மாச காலம் இருக்கு அப்படின்றப்போ அதுக்குள்ள இந்த கூட்டணி முறிவுக்கு வித்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த மாதிரியான அவமரியாதைகளை தொடர்ந்து அதிமுக சந்திச்சுட்டே வர காரணத்தினால இந்த கூட்டணியே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்குன்ற இது கருத்து இருக்கு. நீங்க அதை எப்படி அவமரியாதை பாக்குறீங்க? மட்டும் இல்ல, இது வகையான த்ரெட்டனிங். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ம். விவகாரம் வந்த உடனேயே அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஆடியோ வழியில சன் டிவியில பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி மேல வந்து இந்த, அதாவது பொதுச் செயலாளர் இல்லை, அது அவர் நிறைவேற்றப்பட்டதே செல்லாதுங்கிற கேஸ் இருக்குது. அது போக இரட்டை இலை அவர்கள் கையில கிடையாது, அதுக்கு எதிராகவும் கேஸ் இருக்குது. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து எல்லாமுமே நீதிமன்றத்தின் கையில் இருக்குது. அதனால அவர் வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லாம அதிமுகவில் இருந்து ஒருவர்னு சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல அப்படின்னு லாபகமாக சொல்கிறார். அதோட பொருள் என்னன்னா, எல்லா சிண்டும் இவர்கள் கையில் இருக்கிறது, பாஜகவின் கையில் இருக்கிறது. நீங்க நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யாராவது நம்புவாங்களா? நீதிமன்றம் தான் எல்லா சுதந்திரமாக எல்லாவற்றையும் முடிவெடுக்குது அப்படின்னு. அப்ப நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துகிற, நீதியையே கட்டுப்படுத்துகிற ஆற்றல் வாய்ந்ததாக, மிருகபலம் பொருந்தியதாக பாஜக இருக்குது. அதனாலதான் அந்த அந்த தான் பாலிஷா சொல்றாப்புல. அதனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னு என்னன்னா, பொதுவான இன்னொரு விஷயம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நம்ப தகுந்த ஆள் கிடையாது. கடைசி நேரத்தில் கூட கால் வாருவார். அவருக்கு அப்படி தொடர்ந்து பல ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அப்படிங்கிற அந்த இது வந்து பாஜகவுக்கு தெரிந்திருப்பதால், ஏற்கனவே எடப்பாடி மேல ஒரு சந்தேக கண் இருப்பதால், ஒரு வலிந்து, நான் இந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு கட்டாய திருமணம். சரி, திருமணம் கட்டாயமாயி போச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண் மேல் கூடுதலான கவனத்தை, கூடுதலான அந்த, எந்த நேரமும் அந்த பொண்ணு ஓடி போலாம் இல்லையா, இந்த கல்யாணம் வேண்டான்ட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லிட்டு எந்த நேரமும் கழட்டி விட்டுருவாரோ அப்படிங்கறதுனாலதான், அப்படிலாம் முடியாது, நீங்க இல்லாட்டாலும் வேற ஆளை வச்சு அந்த வேலையை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை சொல்லுகிறது. அப்படிங்கறத தான் நாம இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒண்ணு தேவையே கிடையாது, நாங்க வேற ஒரு பொம்மையை கூட தூக்கி வச்சு அந்த இடத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிப்போங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு தோணுவது, இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவாருங்கிறது கூட பிரச்சனை இல்ல. இவ்வளவு உத்தரவாதமாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது இதுன்னு பேசுவது என்பது, அதுவும் அமித்ஷா பேசுவது என்பது, பல்வேறு விதங்களிலும் தேர்தல் உள்குத்துக்களை செய்வதற்கு. ஏன்னா இவங்களுடைய மகாராஷ்டிரா தேர்தல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம ஏற்கனவே ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கிறார். 32 லட்சம் வாக்காளர்கள்
5 வருடங்களில் கூடியிருக்கிறார்கள். வெறும் 4-5 மாதங்களில் அடுத்த 32 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்போ இப்படி வாக்காளர்களை அதிகப்படுத்துவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, இல்லாத வாக்குகளை, அதாவது எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் சொல்லப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேரியேஷன், இதையெல்லாம் வைத்துத்தான் இவர்கள் வெல்லுகிறார்கள் அப்படிங்கிற அந்த பார்முலா வடநாட்டில் செல்லுபடியாகி இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த தகுதிதத்த வேலைகளை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவதற்கு காத்திருக்கிறார்களோ, அதனுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு உறுதியா அமித்ஷா பேசிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. ஓகே சார். இப்போ அமித்ஷா அவர்கள் இது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில விஜய் இருப்பாரா அப்படின்ற கேள்விக்குமே வந்து இன்னும் டைம் இருக்கு, அதனால பொறுத்திருந்து சொல்றோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது தாவேக்காவும் என்டிஏ கூட்டணியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாவேகாவுக்கு நம்புறீங்களா? என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க, நான் என்ன கேக்குறேன், இந்த விஜய் குறித்து அவர் வந்து சமூக நீதினாரு, பெரியார்னாரு, அதுனாரு, இதுனாரு. ஆனா பெரியாரையும் அண்ணாவையும் குறித்துத்தான் இழிவுபடுத்தி வீடியோ போடப்பட்டிருக்குது. அதே மேடையில அதிமுக காரர்கள் இருந்திருக்காங்க. நீங்க திமுகவை விமர்சித்து பேசுவதற்கு, அதுக்கு எதிராக அறிக்கையிடுவதற்கு தயங்காத விஜய் இந்த விஷயத்தை குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? வாயிலிருந்து ஏதாவது ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறாரா? விஜய் அவர்கள் சொல்லல. ஆனா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் அதைக்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து விஜய் கட்சியில இருந்து எதுவுமே சொல்லலன்னு குறிப்பிடுறீங்க? ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளரா? பரவாயில்ல. ராஜ்மோகன் கொள்கையை தூக்கிட்டு வந்துதான் வந்து மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சரி, பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் தான் சொல்லணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, திமுக விவகாரங்களில் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதிமுக செட் பண்ற நரேஷனுக்கெல்லாம் அவசர அவசரமா கொண்டு வந்து அறிக்கை கொடுப்பது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை கொடுப்பதுங்கிறது தன் பக்கத்துல இருந்து வரும்போது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீங்க வந்து இங்க நடந்திருக்குது. பெரியாரை குறித்து இழிவுபடுத்தி நடந்திருக்குது. அதை பற்றி எல்லாம் தங்களுடைய கொள்கை தலைவர் அதை பற்றி எல்லாம் எந்த அக்கறையுமே இல்லை. அதே மட்டும் இல்ல, திமுகவுக்கும் தான் கொள்கை தலைவர். ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா விஜய் மட்டும் கொடுக்கணும். விஜய் இல்ல கட்சியில இல்ல இருந்து வந்திருக்கு, தாவே இல்ல திமுகல இருந்து வந்திருக்கு. திமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றியதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து திமுக ஏற்கனவே அதை பற்றி, அதாவது குறிப்பா முதல்வர் அவர்கள் அதை குறித்து பேசி இருக்கிறார். தொடர்ந்து பாரதி பேசுறாரு. பல்வேறு நபர்கள் பேசியதன் விளைவுதான் பாரதி அவர்கள் தான் தொடர்ந்து பேசுறாரு. இல்ல அதிமுக பழனிசாமி அதுக்காக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஏற்பட்டிருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்றாரு. ஓபிஎஸ் பேசியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக தரப்பில் இருந்து கடுமையான விமர்சனங்கள், எதிர்வினைகள் வந்திருக்கு. விஜய்ங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, திமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சுரல் கட்சி கிடையாது விஜயோட கட்சி. கீழ இருந்து யாரோ கொடுக்கிற அறிக்கைகள் எல்லாம் அறிக்கையாக கருதப்படுவதில்லை. விஜய் என்ன ட்விட்டு போடுறாரு, விஜய் என்ன அறிக்கை வெளியிடுறாருன்னா எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான், சிங்கிள் சோர்ஸ் தாங்க. நீங்க வந்து ஒரு கொள்கை பிடிப்போட எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கு, அதனால எதிர்வினைகளை சரியாக ஆற்றுவார்கள் தான் கிடையாது. விஜய் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுவாருன்னா காத்துட்டு இருக்காங்க. இது இந்த விஷயம் இல்ல, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இதை எந்த ஸ்டாண்ட் எடுத்து யாருக்கு சாதகமா பேசுவது என்பதே தெரியாத அளவிற்கு கட்சியின் பிற நிர்வாகிகள், பிற நபர்கள், ஏன் விஜயை தவிர்த்து அடுத்த கட்ட நபர்கள் கூட குழம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் சரி, இப்போ இந்த கட்சியில விஷயத்தில் வந்து அப்ப விஜயே குழம்பிட்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் இல்லைன்னா பொதுச் செயலாளர் அவங்க கிட்ட இருந்தும் வரும்போது, இப்போ கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட இருந்து வரும்போது தானே மக்களுக்கு வந்து இவங்கதான் கொள்கை பரப்பு செயலாளர்ன்றது தெரிய வரும். அப்போ அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படித்தானே வந்து ஒரு அதுதான் கட்சியை சொல்றேன். வந்து நகர்த்தணும். அதாவது திமுகவை அக்யூஸ் பண்ணும் போது, பேசும் போதெல்லாம் தானே வெளியில் வந்து துணிச்சலாக பல்வேறு வார்த்தைகள், அதாவது அதாவது இது வந்து ஒரு பாசிச அரசு, இது வந்து ஒடுக்குமுறை கருவி அப்படின்லாம் பேசுறாரு. அது என்ன போலீஸ் ஸ்டேட் அப்படின்லாம் பேசுறாரு. போலீஸினர், அதாவது தலைக்கண கர்வம் நிறைந்த அரசு, ஆணவமான அரசு அப்படிலாம் பேசுறாரு. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசி இந்த அரசை விமர்சிக்க வருகிறவர்கள், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு, அதாவது முக்கியமான கட்சி, பிரதான கட்சி அதிமுக, அது தன்னுடைய கொள்கையை விட்டு வேறு பாதையில் போய் உட்கார்ந்து இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு
அமித்ஷா என்ன சொல்றாரு? ஃபியூச்சர்ல நாங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், அது நடக்கும்போது நடக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள்னா, விஜய் இந்த விஷயங்களை பற்றி அக்கறை கொள்வதில்லை. நீங்க நாளைக்கு இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம், அதிமுக அந்த கூட்டத்துல போய் இப்ப அசிங்கப்பட்டதை பற்றி நாம விமர்சிச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பாஜக கூடாரத்துக்குள் விஜயே போய் விடுவார் அப்படிங்கிறது தான் இங்க நடக்கிறது. ஏன்னா அதனாலதான் அந்த அமைதி. நீங்க ராஜ்மோகனையே கழட்டி விடுவதற்கு கூட அவர் தயங்க மாட்டார். ராஜ்மோகன் யாரு? நீங்க என்ன அவர் இந்த ஆண்டாண்டு காலமாக வந்து நான் தான் சொல்றேன் மறுபடியும், நீங்க ஆர்.எஸ். பாரதி அல்லது நீங்க இன்னொன்னு திமுக தரப்புல இருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே பேசிட்டாரு. சரிங்களா? நீங்க இத போய் ராஜ்மோகனோட ஒப்பிடுவது என்பது முற்றிலும் பொருந்தாத ஒரு விஷயம். ஆனா விஜய் இதற்கு மௌனம் காப்பது என்பது ஒரு இரட்டை வேடம். எந்த ஒரு விஷயத்துக்குமே அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு ஒரு மிரட்டி வாங்க எங்களோடு அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசினால் அடுத்த நிமிடமே எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லாம கொள்ளாம டெல்லிக்கு ஓடினாரோ அதே மாதிரியான ஒரு சீனை ஒரு தனி பிளைட் பிடிச்சு தனியாக அல்லது யாரோடையாவது அவரு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ தனியா அவரு தேர்தலை சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா, கூட்டணியோட சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? தனியாக சந்திப்பதற்கு பெரும் பணம் செலவழிக்க வேண்டும் ஒண்ணு. இன்னொன்னு, கட்சியில வந்து உறுப்பினர்கள் வேணுங்கிறது ரெண்டாவது. பூத் கமிட்டி ஏஜென்ட் வேணும். இன்னைக்கு கூட நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 68,000 பூத் கமிட்டி மெம்பர்கள் 2 கோடி வீடுகளுக்கு குடும்பங்களை போய் சந்திக்க வேண்டும்னு சொல்லி முதல்வர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு போல்டு நடவடிக்கை எல்லாம் யாரால் எடுக்க முடியும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரலா உங்களுக்கு ஒரு அமைப்பு உள்ள கட்சியால் மட்டும்தான் முடியும். நீங்க மேல இருந்து கீழே வரணும், ஒரு ரூட் வரலாம். அதாவது ஒரு மரம் இருக்குன்னா மேல கிளை இருக்கணும், கீழே இடையில தண்டு இருக்கணும், கீழே ரூட் இருக்கணும். ரூட்டுங்கிறது மக்களிடம் போய் சேருவது. நீங்க மேல மட்டுமே ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மட்டுமே வெளி தோற்றத்துக்கு ஒரு கட்சி இருக்கிறது மாதிரி காட்டிக் கொண்டிருப்பது என்பது பிரயோஜனப்படாது. அதே மாதிரி மீட்டிங்கள் போட்டு பேசுவதும் கூட பெரிய விஷயம் இல்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கதவை தட்டி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிந்து, ஒரு பக்கம் அவர்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்வது, இன்னொரு பக்கம் பாஜகவின் கொடுமைகளை எடுத்து சொல்வது, அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு திண்ணை பிரச்சாரம் கடந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சார யுக்தியை பின்பற்றுகிறது இந்த திராவிட அரசு. சரிங்களா? அது ஒரு பெரிய கட்சி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து ஒரு அபாயத்தை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 2 கோடி குடும்பங்கள்லாம் ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தேன். குறைஞ்சது 4 பேர் இருப்பாங்க. 2 அப்பா அம்மா 2 பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போற பசங்கன்னா 4 ஓட்டு கிட்டத்தட்ட 8 கோடி வாக்காளர்களை சந்திக்கிற 8 கோடி வாக்காளர்களை சந்திக்கிற ஒரு திட்டம் அது. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் விஜயிடம் கிடையாது. இன்னொன்று, பெரும் பணம் செலவழிக்கணும். 234 சீட்டு அப்படின்னு சொன்னா அத்தனை சீட்டுக்கும் நிற்பவர்கள் குறைந்தது 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாயாவது செலவழிக்கணும். அப்படின்னா குறைந்தது நான் சொல்றது ஒரு 500 கோடி ரூபாயாவது செலவழிக்க திராணி இருக்க வேண்டும். அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு இருக்கணும், அல்லது இவரு கையில இருந்து காசை போட்டு 500 கோடி ரூபாய் செலவழிக்கணும். விஜய் கையிலிருந்து 500 கோடி ரூபாய் இல்ல, 50 நயா பைசா, அப்படி உருண்டையா 50 காசை கூட செலவழிக்க மாட்டார். யாராவது கொடுத்தா மொத்தமா வாங்கி உள்ள வச்சுக்கிடுவாரு. அதுதான் அவருடைய அவருக்கு அவ்வளவுதான் முடியும். சரிங்களா? அதனால இருக்கிற பப்ளிசிட்டி இதுகளை வைத்துக் கொண்டு அவர் அதை பேரம் பேசுவதற்குத்தான் முயற்சிப்பார். அதனால கடைசி நேரத்தில் அது எந்த அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்ததுன்னா வழி இல்லை விஜய்க்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.